வணக்கம் தோழிகளே! உங்களுக்கும் இந்த மாதிரி அழகான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ண ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் மூலியமா ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எதுவாக இருந்தாலும் உங்களோட பட்ஜெட்குள்ளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். Your dream is your signature. உன்னால முடியும், நிச்சயம் முடியும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தான். பிங்க் கலரில் இப்போ நான் ஸ்லீவ் வந்துட்டு ட்ரைஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொடி டிசைன் மாதிரி வரும். ஃபுல்லாகவே கொடி டிசைன் பேட்டர்ன் தான். கீழே வந்துட்டு ஒரு 2.5 இன்ச்சுக்கு பார்டர் ஒர்க் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற தயால்ஜி 753 ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். அதை ஒட்டி ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைலான் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு லைலான் த்ரெட் யூஸ் பண்ணுறது எனக்கு பழகிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பிசுறு இல்லாமல் ஒர்க் வந்துட்டு எனக்கு ஃபாஸ்ட்டாக வரும். ஃப்ளோவாக அப்படியே எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு அதனால் வந்துட்டு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். மேலே இந்த ஒரு லைன்லேயும் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்துட்டு நமக்கு வரும். ஸோ அதனால தான் நம்ம மேலே இருக்கிற அந்த லைன்லேயும் வந்துட்டு நான் ட்ரைஸ் பண்ணியிருக்கேன். அந்த லைன்லேயும் சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்து அந்த இன்னொரு லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன்லேயும் நம்ம வந்துட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாத்துலேயும் வந்துட்டு ட்ரைஸ் பண்ணியிருக்க இடத்துல நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் வர இதில் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு கொடுக்குறேன். கீழே வந்துட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்துட்டு நம்ம டிவைட் மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் வந்துட்டு அந்த லைனில் ஒரு சுகர் பீட்ஸு, ஒரு வீட் பீட்ஸு, ஒரு சுகர் பீட்ஸ்னு கொடுக்குறோம். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸு, ஒரு கட் பீட்ஸு, கர்தானா, கோல்டு கலர் கர்தானா எடுத்துக்கிறோம். ஜமிக்கி வந்துட்டு ஒரு 4 mm ஜமிக்கி பிங்க் கலர் எடுத்துக்கிறோம். பிங்க் கலர் எடுத்துகிட்டு எக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். அந்த லைன்ஸில் வந்துட்டு நம்ம கர்தானா ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு ஜமிக்கியில் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸ்டிச் பண்ணி நம்ம லாக் பண்ணிக்கிறோம். இந்த லைனில் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் ஜமிக்கியை வச்சுட்டு அதில் நம்ம சுகர் பீட்ஸு கர்தானா கொடுக்குறோம். ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு மறுபடியும் நம்ம கர்தானா சுகர் பீட்ஸு பிங்க் கலர் ஜமிக்கியை வச்சு எக்ஸ் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த லைன்ஸில் சுகர் பீட்ஸு, ஒரு வீட் பீட்ஸு, சுகர் பீட்ஸுன்னு கொடுக்குறோம். ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த பார்டரில் இந்த எக்ஸ் மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் எக்ஸ் மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு வரும் இந்த பாக்ஸோட சைஸு. ஸோ இதில் நம்ம வந்துட்டு இது போல் டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வேறு மாதிரி வேணால் நீங்கள் வேறு மாதிரி கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கு இல்லையா, அந்த பார்டரில் வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு நான் ஒவ்வொரு இன்ச்சு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ அதுலலாம் வந்துட்டு கோல்டு கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளார்லேயும் நான் வந்துட்டு கோல்டு கலர் 4 mm ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் ட்ரை ஆகும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லைனில் பார்டர் மாதிரி வரும். அதாவது இந்த ஸ்டோனில் நம்ம அந்த ஸ்டோனை சுற்றி பார்டர் மாதிரி நம்ம சுகர் பீட்ஸு 4 mm டல் கோல்ட் பீட்ஸு, ஒரு சுகர் பீட்ஸ் லைன் வந்துட்டு கொடுக்குறோம். ஒரு 4 டல் கோல்ட் பீட்ஸு, அப்புறம் சுகர் பீட்ஸு அந்த சைடும் இந்த சைடு சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறோம். ஃபிட்டிங் ஸ்டோனை சுற்றியும் வந்துட்டு நம்ம ஸ்கொயர்ஸ் ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு அவுட்லைனாக சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறோம். இந்த பார்டரில் இந்த ஒர்க் வந்துட்டு இது மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு நம்ம கோல்டு கலர் கர்தானா வந்துட்டு இது ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். மைக்ரோ கர்தானான்னு சொல்லுவாங்க. அந்த கர்தானாவில் நான் வந்துட்டு லோடிங் போட்டுக்கிறேன். லோடிங்க்கு வந்துட்டு நான் பேஸாக எதுவும் கொடுக்கல. இது ஏன்னா நான் வந்துட்டு ஒரு 3 கர்தானாவாக ரொம்ப சின்ன லோடிங்காக தான் போட போகிறேன். குட்டி லோடிங் மாதிரி ஒரு சின்ன லைனில் வரும். ஸோ 3 கர்தானாவாக கொடுக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு எம்போஸ்டாக இருக்கும். நம்ம அந்த ஜர்தோசிலாம் கொடுப்போம் இல்லையா, ஜர்தோசியில் கூட ஸ்டெம் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லிட்டு போடுவோம். நம்ம அதை அப்படி கொடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா எம்போஸ்டாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ ஒரு லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த கர்தானாலேருந்து அடுத்த லைன் வந்துட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி தான். இதுக்கு நீங்கள் வந்துட்டு
பேஸ் வந்துட்டு கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு 4-5 கர்தானா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு இல்லைனா ஜர்தோசியை கொடுத்து அதுக்கு மேலே லோடிங் போடணும். இது வந்துட்டு ஒரு 3 கர்தானா 2 கர்தானா வச்சு நீங்கள் போடும்போது நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட்டு கொடுத்தா போதும். அந்த எட்ஜு உள்ளாரைந்து அந்த கர்தானா லைன்லேருந்து அடுத்த கர்தானா வர மாதிரி கொடுக்கும்போது அதை நல்லா தூக்கிட்டு எம்போஸ்டாகவே உங்களுக்கு தெரியும். இப்போ கர்தானா லோடிங் கொடுத்ததுக்கு அப்புறம் மேலே இருக்கிற இந்த லைன்ஸில் முக்கோணம் மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி வளைவாக கொடுத்துருக்கோம். அதில் நான் ஜர்தோசி தின் ஜர்தோசி கோல்டு கலர் தின் ஜர்தோசி கொடுக்குறேன். நீங்கள் சுகர் பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். நான் இதில் வந்துட்டு ஜர்தோசி தான் கொடுக்குறேன். எப்போதுமே ஜர்தோசியை வந்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக பார்த்து தான் கொடுக்கணும். நீடிலையும் சரி த்ரெட்டையும் சரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ வராது, சிக்கிக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஜர்தோசி தின் ஜர்தோசி தான் நான் வந்துட்டு கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கு போல் தான் கிளிட்டர் ஜர்தோசி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதை கொடுத்தாலுமே இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமரோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் கஸ்டமைசேஷனை வச்சுக்கலாம். ஸோ டிசைன் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம மெட்டீரியல்ஸ் மட்டும் வந்துட்டு கஸ்டமரோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு கஸ்டமருக்கும் பெனிஃபிட்டு தான், உங்களுக்கும் வந்துட்டு பெனிஃபிட் தான். உங்களுக்கும் வந்துட்டு டிசைன் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஜஸ்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெட்டீரியல் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த முக்கோண வளைவுகளில் மேலே இருக்கிற இந்த இடத்துல 4 mm டல் கோல்ட் பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ் அரும்பரும்பாக நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த முக்கோணத்துக்குள்ளார நம்ம கொடுக்குறது ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு 8x8 16 ஸ்டாண்ட்ஸ் வந்துட்டு த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 7 எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்துட்டு நம்ம அந்த முக்கோணத்துக்குள்ளார கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார இடையில இருக்கிற இந்த பாக்ஸ்குள்ளார நம்ம ரிங் நாட் ரோசஸ் வந்துட்டு கொடுக்க போகிறோம். அதுக்காகத்தான் நான் அந்த ரவுண்டு வந்துட்டு கொடுத்துருக்குறேன். ரிங் நாட் ரோசஸ் பிங்க் கலரில் வந்துட்டு ஒரு 6 பெட்டல்ஸ் கிட்ட வரும் நமக்கு. ஸோ ரிங் நாட் ரோசஸ் போடும்போது ரொம்ப பொறுமையாக போடுங்க, இல்லைன்னா டக்குன்னு வந்துட்டு சிக்கிக்கும் நூல். ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக வந்துட்டு போடுங்க. 2 சுற்றி அழகாக வந்துட்டு நீங்கள் புல் பண்ணி கீழே அந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த ரிங்கை மட்டும் நீங்கள் ஒரு விரலார ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இழுக்கும் போது அந்த ரிங் வந்துட்டு அழகாக பெடல் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரிங் நாட் ரோசஸ் போட்டாச்சு. அதுக்கு உள்ளார வந்துட்டு நம்ம 5 mm கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த எட்ஜஸ்லாம் அந்த ஸ்டோன் எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸ்லாம் வந்துட்டு 4 mm கோல்டு கலர் ஜமிக்கி ஒரு சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன். இந்த பார்டர் டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. கலர் 5 mm கிளிப் ஸ்டோன் வந்துட்டு கொடுக்குறேன். அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த இருக்கிற இந்த பிளேஸ் எல்லாத்துலேயும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் அடப்பாக வந்துட்டு நம்ம பண்ணுறதுக்காக எல்லா பிளேஸ்லேயும் ஃப்ரெஞ்ச் நாட் வந்துட்டு கொடுக்குறேன். கீழே இருக்கு இல்லையா, இந்த இடத்துலையும் நம்ம 4 எட்ஜஸ்லேயுமே வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் கொடுக்குறோம். இப்போ இந்த பார்டர் வந்துட்டு நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ரவுண்டு வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஃப்ளார் எல்லாமே வந்துட்டு நமக்கு கிளிப் ஸ்டோன் வச்சு அதில் நமக்கு ஒர்க் வரும். ஸோ அதனால் அதை மார்க் பண்ணியிருக்கேன். பார்டர் ஒர்க்கு இப்போ வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த இடத்துல ஒரு 6 ஃபிட்டிங் ஸ்டோன் வந்துட்டு உங்களுக்கு வரும். இதுவும் வந்துட்டு ஒரு ஃப்ளார் மாதிரி வர ஒரு டிசைன் தான். அதனால இந்த இடத்துலலாம் கோல்டு கலர் 6K சைஸு கோல்டு கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்துட்டு ஐ ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுக்குறேன். ஓகே, இதில் அழகாக நம்ம ஃபிட்டிங் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கர்தானா எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் நம்ம இந்த ஃப்ளார் பெட்டல்ஸ் எல்லாத்துலேயும் அவுட்லைனாக நம்ம கர்தானா யூஸ் பண்ணுறோம். நான் யூஸ் பண்ணுற கர்தானா வந்துட்டு இந்த மேட் ஃபினிஷில் இருக்கும் இல்லையா, அந்த கர்தானா கிளாஸ் ஃபினிஷிங்கில் வரதில்லை. இது மேட் ஃபினிஷில் வர கோல்டு கலர் கர்தானாவை தான் இந்த பெட்டல்ஸ்க்கு அவுட்லைனாக கொடுக்குறேன். கர்தானா பிராண்ட் வந்துட்டு ஜுப்லா மேக்ஸ்ன்னு வந்துட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அது சீக்கிரமாக கருத்து போகாது. அது ரொம்பவே வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கும். இப்போ இந்த லீஃப் கொடுத்துருக்கலையா, இந்த லீஃப் டிசைனில் நம்ம வந்துட்டு பிங்க் கலர் கர்தானா லோடிங் தான் போட போகிறோம். செல்ஃப் கலர் பிங்க் கலர்லேயே எடுத்திருக்கேன் கர்தானா. 1 சைடு லீஃபை வந்துட்டு 2ஆக டிவைட் பண்ணி 1 சைடில் வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு 3 கர்தானாவாக வந்துட்டு லோடிங் கொடுத்துட்டே இருக்கணும். அடுத்த சைடில் ஒரு 3 கர்தானாவாக நம்ம லோடிங் பண்ணி கொடுக்கணும்.
இவ்வளோ தான் வந்துட்டு லீஃப் லோடிங். இதே போல் லீஃப் வர எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பிங்க் கலர் கர்தானா வச்சு நம்ம லீஃப் லோடிங் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு கொடி டிசைன் எல்லாத்துக்கும் மேட் ஃபினிஷ் கர்தானா வந்துட்டு கொடுக்கலாம். கர்தானா வந்துட்டு ஒவ்வொரு கர்தானாவாக ஸ்டிச் பண்ணுங்கள். 2 ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபினிஷிங் நல்லா இருக்காது, தூக்கிட்டுருக்கும். அதனால் ஒவ்வொரு கர்தானாவாக வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு பதில் நீங்கள் வந்துட்டு சுகர் பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். கர்தானா கொடுக்கும்போது இன்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ கர்தானா கொஞ்சம் சீக்கிரமாக கருத்து போகாமல் இருக்கணும்னா நல்ல பிராண்டாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த கொடி டிசைன் எல்லாத்துலேயும் நம்ம வந்துட்டு கர்தானா கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபிட்டிங் ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ரவுண்டில் ஒரு 5 mm பிங்க் கலர் கிளிப் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதில் ஹோல் இருக்கும், அந்த ஹோல்குள்ளார விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. அது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் நீடில் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த ஃபிட்டிங் ஸ்டோனை சுற்றி நம்ம ஜர்தோசி அவுட்லைன் கொடுக்க போகிறோம். நீங்கள் ஜர்தோசி வேணாம் அப்படின்னா சுகர் பீட்ஸ் வச்சு கூட அவுட்லைன் கொடுத்துக்கலாம். சப்போஸ் அவுட்லைனே இல்லாமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபிட்டிங் ஸ்டோனை கொஞ்சம் நெருக்கமாக சுற்றி கொடுக்கும்போது அதுவே வந்துட்டு பார்க்க ரொம்ப ஃப்ளார் மாதிரி நல்லா தான் இருக்கும். போல் நீங்கள் ஃபிட்டிங் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1/2 hour கழித்து எக்ஸஸாக இருக்கிற அதை சுற்றி இருக்கிற க்ளூ எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இருக்கும். இல்லைனா வந்துட்டு அந்த எக்ஸஸ் க்ளூவில் வந்துட்டு உங்களால் நீடில் இறக்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எக்ஸஸ் க்ளூவை வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுமே நீங்கள் அதை வந்துட்டு எக்ஸஸ் க்ளூவை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த டிசைன் தான் கஸ்டமர் ரெஃபரன்ஸாக கொடுத்துருந்தாங்க. இந்த டிசைன் வந்துட்டு நெட் ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மல் சில்க் ஃபேப்ரிக்கில் தான் வந்துட்டு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் தான் பண்ணுறோம். சில்க் ஃபேப்ரிக்கில் பண்ணுறதுக்கும் நெட் ஃபேப்ரிக்கில் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நெட் ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது நமக்கு டைம் வந்துட்டு அதிகமாக எடுக்கும். அதனால நெட் ஃபேப்ரிக்கில் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா சார்ஜ் வந்துட்டு டபுள் ஆகும். நிறைய கஸ்டமருக்கும் சரி பிகினர்ஸ்க்கும் சரி டவுட் இருக்குது, நம்ம எப்படி நெட் ஃபேப்ரிக்கு வந்துட்டு நம்ம காஸ்ட் வந்துட்டு வாங்குறதுன்ட்டு. நீங்கள் வந்துட்டு டபுள் த சார்ஜ் தான் வந்துட்டு வாங்கணும். நார்மலாக 2000 வாங்குகிற இடத்துல வந்துட்டு 3500 4000 வரைக்குமே வந்துட்டு சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ டைம் வந்துட்டு நம்ம நெட் ஃபேப்ரிக்கில் ஒர்க் பண்ணும்போது எடுக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, ஓகேவா? இந்த லீஃபில் வந்துட்டு ஜர்தோசி அவுட்லைன் தான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஜர்தோசி அவுட்லைன் இல்லாமல் நீங்கள் ஜரி த்ரெட் கூட அவுட்லைனாக வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார டிசைன் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஜர்தோசி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்குள்ளார ஒரு ஜமிக்கி, ஒரு சுகர் பீட்ஸு, ஒரு 4 mm பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த லீஃப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம அந்த ஜமிக்கி ஒரு சுகர் பீட்ஸு டல்கோல் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சென்ட்ராக அங்கேருந்து மறுபடியும் வந்துட்டு சுகர் பீட்ஸு டல்கோல் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இது லீஃபில் வந்துட்டு நம்ம கொடுக்குறது ஜமிக்கியும் சுகர் பீட்ஸு டல்கோல் பீட்ஸு பார்க்க கொஞ்சம் எம்போஸ்டாக அந்த லீஃப்குள்ளார நம்ம கொடுக்கணும். நீங்கள் எப்போவுமே இந்த லீஃபோட எட்ஜ் இருக்கு இல்லையா, நமக்கு அந்த எட்ஜ்லேருந்து நீங்கள் ஜமிக்கி சுகர் பீட்ஸு ஒரு டல்கோல் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பார்க்க உங்களுக்கு எம்போஸ்டாக தெரியும். ஸோ இந்த இருக்கிற அந்த லீஃப் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு கேப் தெரிஞ்சதுன்னா அதுலேயும் நம்ம வந்துட்டு ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளார் டிசைன்லேயும் அதே மாதிரி நம்ம ஜமிக்கி ஒரு சுகர் பீட்ஸு 3 mm டல்கோல் பீட்ஸ் வச்சு நம்ம கொடுக்குறோம். உள்ளுக்குள்ளார வந்துட்டு ஒரு ஜமிக்கி 3 mm டல்கோல் பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி நம்ம அந்த ஃப்ளார் டிசைனை ஃபில் பண்ணுறோம். இப்போது இதே ஃப்ளாரு இதே லீஃப் டிசைனை வந்துட்டு எங்கெல்லாம் ஸ்லீவில் டிசைனை வந்துட்டு ட்ரைஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே எல்லாத்துலேயும் இதே லீஃபையும் ஃப்ளாரை டிசைனை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேவா? ஏன்னா இந்த டிசைன் ஃபுல்லாகவே இந்த ஃப்ளாரு அதுக்கப்புறம் இந்த லீஃப் இந்த டிசைன் தான் வந்துட்டு ஹைலைட்டாகவே இருக்கும். அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ஃப்ளார் பேட்டர்ன் வரும். அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டல்கோல் பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் பெட்டல்ஸ் மாதிரி கொடுக்குறது லேசி டேசி ஸ்டிச்சஸ் வந்துட்டு நம்ம ஜர்தோசி வச்சு கொடுக்குறோம். இந்த லேசி டேசி ஸ்டிச்சஸை நீங்கள் நார்மல் நீடில்லையும் வந்துட்டு ட்ரை பண்ணலாம், ஆரி நீடில்லையும் ட்ரை பண்ணலாம். இதுக்காக நீங்கள் ஜர்தோசியை ஒரு 1/2 inch வந்துட்டு நீங்கள் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போது ஆரி நீடிலில் ஜஸ்ட் இப்போ ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணி ஒரு அதுலேருந்து பாதி அளவுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு டேன் பண்ணி கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் உள்ளுக்குள்ளார வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு 1/4 inch ஜர்தோசியை கொண்டு வந்து வெளியில் ஒரு ஜமிக்கி வச்சு நீங்கள் அதை என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறீங்க, ஓகே?
இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு ஆஃப் இன்ச்சு ஜர்தோசியை நீங்கள் ஸ்டிச் பண்ண இன்ச்சில் வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு டேன் பண்ணி கொண்டு வாங்க. டேன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெடல் மாதிரி ஒரு வளைவாக வந்துட்டு லூப் மாதிரி இருக்கும். அந்த லூப்லேருந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு இன்ச்சு ஜர்தோசியை உள்ளுக்குள்ளாரேந்து வெளியில் கொண்டு வந்து ஜமிக்கி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க. ஓகே, இது உங்களுக்கு பொறுமையாக பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். நீங்கள் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நார்மல் நீடில்லையும் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு ஃப்ளார் மெத்தடு. இதையும் நம்ம வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு நம்ம இந்த டிசைனில் கொடுத்துருக்கோம். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன லீஃபாக நம்ம வந்துட்டு ட்ரைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம கிளாஸ் ஃபினிஷில் இருக்கிற கர்தானா வந்துட்டு 3 வந்துட்டு நம்ம லோடிங் கொடுக்குறோம். அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இதே மாதிரி இந்த கொடி டிசைன் ஃபுல்லாக வந்துட்டு இந்த கர்தானா லோடிங் லீஃபில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் லேசி டேசி ஸ்டிச்சஸ், அப்புறம் சீக்வன்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு லீஃப் சீக்வன்ஸ் இருக்கும். அது சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. அந்த சின்ன சைஸில் 2 ஹோல் இருக்கும். அந்த ஹோல்குள்ளார நம்ம ஒரு 2 கர்தானா கொடுத்து அதை நம்ம அதுக்குள்ளார வச்சு ஸ்டிச் பண்ணி நம்ம எண்ணாட் போடுறோம். இந்த கொடி டிசைன் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த லேசி டேசி ஸ்டிச்சஸ், லீஃப் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கர்தானாவில் குட்டியாக லீஃப் கொடுக்குறது, அதுக்கப்புறம் பிங்க் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இவ்வளோ தான். இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. இந்த பிங்க் கலர் லீஃப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது எட்ஜஸ் எல்லாத்துலேயும் நம்ம வந்துட்டு ஒரே ஒரு ஜர்கான் ஸ்டோன் மட்டும் கொடுத்துருப்போம். அப்புறம் அங்கங்கே வந்துட்டு நம்ம கோல்டு கலர் சக்கரி வச்சு ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்துட்டு கொடுத்துருப்பேன். இது வந்துட்டு டேசல்ஸ்க்காக கொடுத்துருக்குது. ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். நீங்கள் அதை பார்த்தாவே போட்டுருவீங்க. டேசல்ஸுக்கு இந்த டிசைன் கொடுத்துருக்கேன். அப்படியே நம்ம பேக் சைடு வந்தோம் அப்படின்னா, இப்போ ஸ்லீவில் என்ன டிசைன் கொடுத்துருக்கணும் அதே தான் வந்துட்டு பேக் சைடில் அப்படியே நம்ம கொடுத்துருப்போம். சின்னதாக வந்துட்டு நெக் லைனில் வந்துட்டு லோடிங் கொடுத்துருப்பேன். லோடிங் கொடுத்து அந்த வளைவு ட்ரையாங்கிள் வளைவு கொடுத்து அதில் ஃப்ரெஞ்ச் நாட்டு அரும்பு எல்லாம் கொடுத்துட்டு, இப்போ ஸ்லீவில் வர கொடி டிசைனை தான் இங்கேயும் நான் வந்துட்டு நெக் லைனில் அழகாக கொடி மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு 2 இன்ச்சு வந்துட்டு நெக்கு வரும். அந்த 2 இன்ச்சு ஃபுல்லாக அடப்பாக இந்த கொடி டிசைனை நம்ம பண்ணிட்டோம். அங்கங்கே புட்டாஸ்க்கு வந்துட்டு அந்த லீஃப் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் ஒரு 3 சீக்வன்ஸ் வச்சு அதுக்கு கீழே ஒரு டல்கோல் பீட்ஸு, ஒரு சுகர் பீட்ஸுன்னு வச்சு சிம்பிளான புட்டாஸாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கும் அழகான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ண ஸ்க்ரீனில் தெரியுற என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் மூலியமாக ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஜஸ்ட் உங்களோட ப்ளவுஸ் ஃபேப்ரிக், மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் இது 2த்தையும் கொரியர் பண்ணிட்டீங்கன்னா போதும். என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நம்ம வாட்ஸ்அப் மூலியமாக டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு டிசைன் பண்ணி நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணிவிடுவோம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இது ஒரு பிரின்சஸ் கட் பேடட் வச்ச ப்ளவுஸு. இதோட இமேஜ் இன்ஸ்டாகிராமில் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெய்லி அப்டேட்ஸுக்கு ஹேங்கிங்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இன்னொரு அட்டகாசமான டிசைனிங் வீடியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க.